முக்கிய செய்திகள். நீட் முறைகேடு நடந்த குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி. மையங்கள் வாரியாக பதிவேற்றப்பட்ட மதிப்பெண்களால் மோசடி அம்பலம். கரை புரளும் காவிரியால் தொடர்ந்து உயரும் மேட்டூர் அணை நீர்மட்டம். கூடலூர் அருகே மழையால் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு அதிமுக வழக்கறிஞர் கைது. ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களை மீட்டு போலீசார் தீவிர விசாரணை. படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் சர்வதேச விமான சேவை. விமானங்கள் ரத்து, தாமதம் தொடரும் என நிபுணர்கள் தகவல். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நகரங்கள், தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் மோசடி நடந்ததாக கூறப்படும் குஜராத் மாநிலத்தின் ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய 85% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, தேர்வு மையங்களில் முறைகேடு, கருணை மதிப்பெண் உள்ளிட்ட முறைகேடுகள் அரங்கேறியது வெளிச்சத்துக்கு வந்தது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முறைகேடுகள் தொடர்பாக மத்திய அரசிடமும் தேசிய தேர்வு முகமையிடமும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியது. மேலும் நீட் முறைகேடு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு கடந்த 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாணவர்களின் அடையாளங்களை மறைத்து நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக நீட் முடிவுகளையும் மதிப்பெண்களையும் நேற்று மதியத்துக்குள் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி நேற்று மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டன. அதில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள மையத்தில் தேர்வு எழுதிய 1968 மாணவர்களில் 1387 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. அவர்களில் 12 மாணவர்கள் 700க்கும் அதிகமான மதிப்பெண்களும், 115 மாணவர்கள் 650 மதிப்பெண்களும், 259 மாணவர்கள் 600 மதிப்பெண்களும், ஒரு மாணவர் 720 மதிப்பெண்களும் பெற்றது அம்பலமாகியுள்ளது. இந்திய அளவில் 700க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற 19 மாணவர்கள் இந்த மையத்தில் இருந்துதான் தேர்வாகியுள்ளனர். மேலும் குஜராத் மாநிலத்தில் இருந்து மட்டும் 122 மாணவர்கள் 700 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலம் ஷிகாரில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 8 பேர் 700 மதிப்பெண்களும், 69 பேர் 650க்கும் அதிகமான மதிப்பெண்களும், 155 மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். அங்கு மற்றொரு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 5 பேருக்கு 700க்கும் அதிகமான மதிப்பெண்கள் கிடைத்துள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் 482 மாணவர்கள் 700க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் ஹரியானாவில் உள்ள ரோத்தக் மையத்தில் தேர்வு எழுதிய 5 பேர் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றதும் தெரியவந்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக 21 பேரை சிபிஐ போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ள நிலையில் அந்த மாநிலங்களில் தேர்வு எழுதியவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றிருப்பது முறைகேட்டை உறுதி செய்வதாக கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். நீட் மறுதேர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் ஒருவரையும் தேர்வுக்கான விடைகளை தயாரித்து கொடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரைச் சேர்ந்த 2 மருத்துவ மாணவர்களையும் சிபிஐ போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர் மழையால் காவிரியில் வெளியேற்றப்படும் அதிக அளவிலான தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டும் கனமழையால் அங்குள்ள அணைகள் மொத்த கொள்ளளவை நெருங்கியுள்ளன. 124.80 அடி உயரமுள்ள KRS அணையில் தற்போது 117.20 அடிக்கு நீரிருப்பு உள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதி அதிக அளவிலான தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 49,334 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து 70,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. நுகு அணையிலிருந்தும் 7,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் ஒகேனக்கலில் பாறைகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது.
தண்ணீர் பெருக்கு காரணமாக பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு 6வது நாளாக தடை நீடிக்கிறது. அதிக நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் 13 டிஎம்சி தண்ணீர் அணைக்கு வந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 75,000 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடி உயர்ந்து 63 அடியை எட்டியுள்ளது. மொத்த நீர் இருப்பு 27.62 டிஎம்சி ஆக உள்ளது. இதனிடையே கோவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் 50 அடி கொள்ளளவு கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 42.2 அடியாக உயர்ந்துள்ளது. ஆழியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அணையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்காரா கிளைன்மார்கன் பகுதியில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்களும் காவல்துறையினரும் இணைந்து 1 மணி நேரத்தில் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்நிலையில் 6 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். சேரம்பாடி அரசு பள்ளியில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 தினங்களுக்கு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானதை அடுத்து மேலும் பரவாமல் தடுக்க சிறப்பு கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு அங்கு முதன்முறையாக நிபா வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிபா வைரஸ் தாக்கியதில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் 5வது முறையாக இந்த ஆண்டு கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவனுக்கு கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிறுவனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சுகாதார அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ், சிறுவனுக்கு நிபா தொற்று ஏற்பட்டிருப்பது புனே தேசிய வைராலஜி இன்ஸ்டிடியூட்டில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக கூறினார். வைரஸ் பாதித்த சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியவர், அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் நிபா தொற்று பரவாமல் தடுக்க 30 படுக்கைகள் கொண்ட தனி பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கென தனியாக கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். நிபா வைரஸ் பழந்தினி வவ்வால்கள் மூலம் பரவுவது தெரிய வந்திருப்பதால் அவை அதிகமுள்ள பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு அதிமுக வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள வீட்டின் அருகே கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், பாஜகவை சேர்ந்த செல்வராஜ், தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி துணைத் தலைவராக இருந்த ஹரிஹரன், அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு துணை செயலாளராக இருந்த வழக்கறிஞர் மலர்கொடி உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். கைதானவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் வட சென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளரும் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியுமான ரவுடி அஞ்சலைக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருந்த அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். அவர் கொலையாளிகளுக்கு நிதி உதவி செய்து தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அஞ்சலையை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சியை சேர்ந்த மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான ஹரிதரன் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அருள் 6 செல்போன்களை கொடுத்து உடைக்க சொன்னதாகவும்
அவற்றை உடைத்து வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசியதாகவும் அவர் கூறியதை தொடர்ந்து தீயணைப்புத்துறை உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அப்போது 3 செல்போன்களை மீட்ட போலீசார் அவற்றை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். அதில் உள்ள தகவல்கள் மூலம் மேலும் பல உண்மைகள் வெளியாகும் என கருதப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ஹரிதரன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் பேரணி நடைபெற்றது. எழும்பூரிலிருந்து ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் வரை நடந்த இந்த பேரணியில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மைக்ரோசாஃப்ட் கணினி தொழில்நுட்ப கோளாறால் உலகெங்கும் விமான சேவைகள், வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் முடங்கியிருந்த நிலையில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்கு தளத்தை பயன்படுத்தும் கணினிகளில் வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க கிரவுட்ஸ்ட்ரைக் சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் வழங்கிய ஃபால்கன் ஆன்டிவைரஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த ஆன்டிவைரஸை நேற்று முன்தினம் அப்டேட் செய்தபோது மைக்ரோசாஃப்ட் இயங்கு தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் உலகம் முழுவதும் விமான சேவை, வங்கி சேவை, மருத்துவம், தொலைத்தொடர்பு, ஊடக ஒளிபரப்பு ஆகியவை முடங்கின. சைபர் பாதுகாப்புக்கான கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்திற்கு உலகம் முழுவதும் 24,000 வாடிக்கையாளர்கள் உள்ளதால் அதன் ஆன்டிவைரஸை பயன்படுத்திய 85 லட்சம் கணினிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாக மைக்ரோசாஃப்ட் தெரிவித்துள்ளது. இதனால் விமான சேவைகளின் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதும் தாமதமாவதும் தொடரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், டெல்டா மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த 1100 விமானங்கள் சனிக்கிழமையும் ரத்து செய்யப்பட்டன. 3000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளன. பிரிட்டனிலும் 350க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். எனினும் இந்தியாவில் சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களிலும் விமான சேவைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இதனிடையே கணினி பழுது பார்ப்பதற்காக தங்கள் நிறுவனத்தில் இருந்து வருவதாக கூறி தரவுகளை திருடும் கூட்டம் களமிறங்கலாம் என்பதால் நிறுவனங்களும் தனி நபர்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் கோட்ரிஸ் எச்சரித்துள்ளார். இதே போன்ற எச்சரிக்கையை அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் இணையதள பாதுகாப்பு நிறுவனங்களும் விடுத்துள்ளன. அர்த்தமுள்ள மன வாழ்க்கை வாழ முடியாத நிலையில் சேர்ந்து வாழுமாறு துணையை கட்டாயப்படுத்துவது மனவேதனையை ஏற்படுத்தி கொடுமை செய்வதாகவே கருதப்படும் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு பணியில் உள்ள 52 வயதான பெண் ஒருவர் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்க்கும் தனியார் ஊழியரான தனது 62 வயது கணவர் செவ்வாய் தோஷம் என்று கூறி கொடுமைப்படுத்துவதால் விவாகரத்து வழங்க கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் கணவர் எந்தெந்த நாட்களில் சித்திரவதை செய்தார் என்பதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து அந்த பெண் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். நீதிபதிகள் திரு ராஜ விஜயராகவன், திரு PM மனோஜ் அமர்வு முன் நடைபெற்ற விசாரணையில் விவாகரத்து கோருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கணவர் மனைவியின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் கருத்து வேறுபாடுகளால் கணவருடன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதவர் விவாகரத்து கேட்கும்போது மற்றொருவர் அதற்கு தயாராக இல்லை என்பது மனைவிக்கு மனவேதனையையும் சித்திரவதையும் ஏற்படுத்தும் என்று கூறினர். இந்த சூழலில் மன வாழ்க்கையை தொடருமாறு வற்புறுத்துவது வாழ்நாள் முழுவதும் உறவை நிலைநிறுத்தி பரஸ்பர உரிமைகளை மதிக்க வேண்டும் என்ற திருமண பந்தத்திற்கான அர்த்தத்தையே குறைத்து மதிப்பிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்பது, அன்பு செலுத்துவது, புரிந்து கொள்வது என்ற நீதிபதிகள் அந்த உறவிலிருந்து மனைவி சுதந்திரம் கேட்கும்போது அதனை தர கணவர் மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று கூறி விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டனர். தமிழ் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த நீதிபதி சந்துரு ஆணையம் அளித்த பரிந்துரைகளை எதிர்ப்பவர்கள் சாதி வல்லாதிக்க எண்ணமுடையவர்கள் என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் திரு பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சில பள்ளிகளில் நிலவும் தீண்டாமை குற்றங்களை தடுப்பது குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு தனது பரிந்துரைகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளது. அந்த பரிந்துரைகளை எதிர்த்து தமிழக பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நீதிபதி திரு சந்துருவின் பரிந்துரையை வரவேற்று திரு நெடுமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் என்ற திருக்குறள் வாசகத்தை முதல் வரியாக வைத்து தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை படித்து பார்க்காமலேயே சாதி ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தும் வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றும் நோக்கத்துடனும் சாதி ஆணவ அரசியல் வன்மத்துடனும் செயல்படும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை கருத்து தெரிவித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். சாதி வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதையே நோக்கமாக கொண்டோரை தவிர அதனை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் எல்லோரும் இந்த பரிந்துரைகளை வரவேற்பதாகவும் திரு நெடுமாறன் கூறியுள்ளார்.
பள்ளி மாணவர்களிடையே சமத்துவ உணர்வை வளர்க்க நீதிபதி சந்துரு ஆணையம் வழங்கியுள்ள பரிந்துரைகளை படித்து பார்க்காமலேயே எதிர்க்கும் பாஜகவின் வன்ம அறிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளம் மாணவ நெஞ்சங்களில் சாதிய பாகுபாடு எனும் சாக்கடையை ஏன் கலக்க வேண்டும், அதற்கு ஆதரவாக நிற்கும் பாஜகவின் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தங்களின் நிலைப்பாடு பொதுவெளியில் அம்பலப்படுத்தப்படுவதால் ஆத்திரம் கொண்டு பாஜக மீண்டும் ஒரு அபத்தமான அறிக்கையை நீதிபதி சந்துருவை குறிவைத்து வெளியிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். அமலாக்கத்துறை சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவுகளை அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்துவதாக கூறி பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் திருமதி கவிதா உள்ளிட்ட 86 பேர் தாக்கல் செய்துள்ள மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த சிறப்பு அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. மும்பையை அதானி நகரமாக மாற்ற விடமாட்டோம் என்று சிவசேனா கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் தாராவி குடிசை பகுதி மறுசீரமைப்பு திட்ட டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியுள்ள அவர், தாராவி குடியிருப்பாளர்கள் வணிக நிறுவனங்கள் அடியோடு அகற்றப்படாமல் இருப்பதை தமது கட்சி உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை மேல்முறையீட்டுக்கான விண்ணப்பம் என்று பரவி வரும் தவறான விண்ணப்பத்தை நம்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கோட்டாட்சியரிடம் தரலாம் என படிவம் ஒன்று வலைதளங்களில் பரவி வருவது போல் எந்த விண்ணப்பமும் வெளியிடப்படவில்லை என்று அரசு விளக்கமளித்துள்ளது. விண்ணப்ப மனு தள்ளுபடி என SMS வந்த 30 நாட்களுக்குள் தகுதி வாய்ந்த பயனாளி என்பதற்கான ஆவணங்களுடன் வருவாய் கோட்ட அலுவலருக்கு சேவை மையம் மூலம் மட்டுமே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் உள்ள காட்டேஜ்களில் வருவாய்த்துறை, நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 3 காட்டேஜ்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 24 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்தநாள் மற்றும் 50 வருட கால அரசியல் சேவையை கொண்டாடும் விதமாக சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு திரு வெங்கையா நாயுடுவை வாழ்த்து பேசினர். கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து நகர்ப்பகுதிகளுக்கு சாராயம் கடத்தப்படுவதை தடுக்க புதிதாக 4 சோதனை சாவடிகளை அமைத்து சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 20 நாட்களில் நடத்திய அதிரடி சோதனையில் 10க்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு 2000 லிட்டர் சாராய ஊறல்கள் அழிக்கப்பட்டன. தூத்துக்குடியில் உள்ள மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவு விபத்து குறித்து தொழிலாளர் பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்து ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய அமைச்சர் திரு CB கணேசன் உத்தரவிட்டுள்ளார். அங்கு ஏற்பட்ட விபத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் திரு கணேசன், திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திருமதி கீதா ஜீவன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் நாளை வரை 3 நாட்கள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. யானைகள் காப்பகத்தை பார்க்கவும் வனப்பகுதி வாகன உலா செல்லவும் முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாங்கள் கிளம்பி பந்திப்பூர் சைட்லேருந்து வந்தோம். முதுமலை தெப்பக்காடு யானை எலிஃபென்ட் கேம்ப் பார்க்கலாம். அப்புறம் இங்கேருந்து டீ காஃபி கூட இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம். வாணியம்பாடியில் வீதியில் தனியாக நடந்து சென்ற சிறுமியை 3 தெருநாய்கள் கடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் நகர் பகுதியில் அந்த சிறுமியை நாய்கள் துரத்தியது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டி குறுக்காக வாகனத்தை நிறுத்த அருகில் இருந்தவர்கள் நாய்களை விரட்டி சிறுமியை காப்பாற்றினர். உளுந்தூர்பேட்டை தனியார் பள்ளியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் மாணவர்கள் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் காய்கறி, கீரை கொண்டு செய்த உணவுகளை காட்சிப்படுத்தினர். கம்பங்கூழ், கேழ்வரகு மற்றும் கீரை அடை, எள் உருண்டை உள்ளிட்டவற்றில் உள்ள சத்து குறித்தும் இயற்கை உணவின் சிறப்பு பற்றியும் அவர்கள் விளக்கி கூறினர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் 3 தங்கம் உட்பட பதக்கங்களை வென்று அசத்திய சிறுமிக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவிலான ஸ்வாப்லாண்டர் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டி பெல்ஜியத்தில் நடைபெற்றது. இதில் கோவையை சேர்ந்த சிறுமி மேகா களமிறங்கினார். இந்த போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளிப் பதக்கங்கள் வென்றார். ஒட்டுமொத்த போட்டியின் 2ஆம் இடத்தை பிடித்த மேகா வெள்ளிக்கோப்பையை தட்டிச் சென்றார். பதக்கங்களுடன் சொந்த ஊர் திரும்பிய சிறுமிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் பெற்றோர், நண்பர்கள், பயிற்சியாளர்கள் பூங்கொத்து தந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் 33 வருடங்களாக பலர் ஸ்கேட்டிங் பயிற்சி எடுத்து வந்தாலும் இதுவரை பதக்கம் பெறுவது வெறும் கனவாகவே இருந்த நிலையில் சிறுமி மேகா வெள்ளி கோப்பையை வென்றது ஸ்கேட்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்று கோப்பைகளை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதே தனது லட்சியம் என சிறுமி மேகா தெரிவித்துள்ளார்.
மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் வெயில் தலைகாட்ட தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத வகையில் ஜூன் ஜூலை மாதங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. எனினும் உள் மாவட்டங்களில் பல பகுதிகளில் மீண்டும் வெயில் தலை காட்டுவதால் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 37 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. தொண்டியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு வெப்பம் தகித்தது. மதுரை விமான நிலையம் பகுதியிலும் வெயில் சதமடித்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் மோசடி நடந்த குஜராத் மையத்தில் தேர்வு எழுதிய 85% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. தொடர் மழையால் காவிரியில் வெளியேற்றப்படும் அதிக அளவிலான தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. மைக்ரோசாஃப்ட் கணினி தொழில்நுட்ப கோளாறால் உலகெங்கும் விமான சேவைகள், வங்கிகள் முடங்கியிருந்த நிலையில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.